ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடைகளில் செய்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு தான். வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். கேரட், பீன்ஸு, சாதாரண பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைங்கிறனால நான் சாதா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவு பொடிசாக வந்து நறுக்கிக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கி தான் நம்ம விட போகிறோம் அப்படிங்கிறனால அந்த பச்சை வடையெல்லாம் இல்லாமல் சீக்கிரம் வதங்குறோம் அப்படிங்கிறக்காக எல்லாத்தையுமே வந்து நல்லா பொடிசாக வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். சாதத்தை கொஞ்சம் விதையாக வடித்து இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஆனியன் போட்டு, ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினோன்னா நம்ம வச்சுக்கக்கூடிய காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 பை 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சில்லியை மட்டும் லாஸ்ட்டாக, அதாவது பச்சை மிளகாய் மட்டும் கடைசியாக சேர்த்துக்கணும், இல்லாட்டி காட்டம் அதிகமாக இருக்கும். காயெல்லாம் 1 பை 1 சேர்த்து அது ஒரு பாதி வதங்கினோடனேயே நமக்கு இன்னைக்கு பச்சை மிளகாய் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கனால 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, வேறு எதுவுமே நான் இதில் சேர்க்கல. நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கி எடுக்கணும். காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தோன்னா 3 முட்டை வந்து நார்மல் சைஸ் முட்டையோட உப்பு, பெப்பர் போட்டு கலக்கி வச்சுருக்கோம். இதை அதோட ஊற்றி நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம போட்ட எக்கு வந்து நல்ல வெஜிடபிளோட எப்படி வந்து சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வந்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வடித்து வச்சு ஆற வச்சுருந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குவோம். இப்போ சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். சாஸ் தொட்டும் சாப்பிடலாம், இல்லை நார்மலாகவும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூடான ரைஸில் தான் பண்ணணும்னு கிடையாது, நம்ம மீதமான சாதத்துலேயும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.